செக், செக். ஹலோ, ஹலோ. செக். பிரைஸ் தி லார்ட். சரி. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்டின்னா, ஐஸ்கிரீம் யாருக்கும் பிடிக்கலன்னா கூட பரவால்ல. இப்போ நான் என் வாயில நான் ஐஸ்கிரீம் அல்லன்னா ஐஸு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப யாருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லி கேட்கும்போது கை தூக்குனீங்கல்ல, இதே மாரி பெரிய அண்ணனுங்களும் சரி, பெரிய அக்காங்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, 2 கைய மேல தூக்கி கீழ இறக்கிரணும். ஓகேவா? அப்படி ஜெயிச்சீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒண்ணு தருவேன். ரூ. 50,000 மதிப்புள்ள என்னுடைய கைத்தட்டு கிஃப்ட்டா தருவேன். சரி. ஏய் என்னப்பா என் கைத்தட்டு வேல்யூ தான்ப்பா. ஓகே. ஆ இவங்க இவங்கள நல்லா கவனிங்க. என் வாயில ஐஸ்கிரீம்னு வந்துருச்சுனாலே, இல்ல நான் ஐஸ்ன்னு சொன்னாலே, எப்பல்லாம் ஐஸ்கிரீம்னு சொல்றேனோ, எப்பல்லாம் ஐஸ்ன்னு சொல்றேனோ, இவங்க கொஞ்சம் லேட்டா தூக்குறாங்க. அப்படி செய்யாம, எப்பல்லாம் டக்கு டக்குன்னு நான் ஐஸ்ன்னு சொல்றேனோ, தூக்கவே இல்ல அவங்க. இல்ல? அப்படி என் வாயில வந்துருச்சுன்னா 2 கைய மேல தூக்கி கீழ இறக்கணும். அப்படி இறக்கிட்டீங்கன்னா, சரியா செஞ்சீங்கன்னா, நீங்க வின்னர். சரியா? பெரியவங்களெல்லாம் சொல்லப்பா, கோச்சுக்காதீங்க. சின்ன பசங்க மெதுவா தூக்குனீன்னா, நீ சோம்பேறி. ஓகே. நான் சொல்றதுக்கு முன்னாடியே தூக்கிட்டீன்னா, நீ ஒரு முந்திரி கொட்டை. நான் பெரியவங்கள சொல்லப்பா, குழந்தைங்கள சொல்றேன்ப்பா. ஓகேவா? ரெடியா? ஐஸ்கிரீம் சொன்னேன்னா, சிலர் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லங்க. எப்பல்லாம் என் வாயில ஐஸ்ன்னு வருதோ, வந்துடுச்சுங்க. எல்லாரும் ஐஸ்கிரீம்ன்னு சொல்றேனோ, அப்படி தூக்கிட்டு டக்குன்னு இறக்கிடணும். அப்படியே இருந்தாக்கா நம்மள சிலுவைல அடிச்சு விடுவாங்க. நம்ம மோசமான உலகம். தூக்கிட்டு டக்குன்னு இறக்கணும். ஓகேவா? இப்ப இல்ல. எப்போ? ஐஸ்ன்னு சொன்னேன்னா, ஐஸ்கிரீம்ன்னு சொன்னேன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்கிறேனே. ஒரு சிலருக்கு விளங்கலன்னு நெனைக்கிறேன்ல. இப்படி இருந்தீங்கன்னா, பாஸ்டர் மெசேஜ் குடுக்கும்போது எப்படி கூர்மையா கவனிப்பீங்க? இப்படிதான் நான் செக் பண்ணுவேனே, நீ எவ்வளவு கூர்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி, நான் செக் பண்ணுவேன். சரியா? இப்போ ஒரு கதை சொல்லப் போறேன். உன் பேர் என்ன? அ லியானா. லியான் ரியானா. ஓகே. ரியானாக்கு ஒரு நாள் பிறந்த நாளு. இந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லப் போறேன். குட்டி கதை. 3 நிமிஷத்துல சொல்லிருவேன். இந்த குட்டி கதையில ஐஸ்கிரீம்ன்னு வரும். அண்ணன் தெளிவா இருக்கிறாரு. என் வாயில எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் நீ கவனிக்கணும். இந்த வார்த்தை எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி ஜெயிச்சீங்கன்னாக்கா, உண்மையாவே ரூ. 25,000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட். அதுவும் என் கைத்தட்டு தான். ஓகே. ரெடியா? ரியானாக்கு ஒரு நாள் பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு ரியானா என்ன பண்ணா, அவங்க டாடி கிட்ட கேட்டா, "டாடி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளைக்கு கேக் வாங்கி தருவ தானே?" "ஆமாம்மா வாங்கி தரேன்." "சாதா கேக்லாம் வாங்காத என்ன, ஐஸ் கேக் வாங்கு." அப்படின்னு சொல்லி அவ சொன்னா. அப்போ அவங்க டாடி என்ன சொன்னாரு, "சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் காலையில வேலைக்கு போயிட்டாரு. எப்பவுமே சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் அவங்க டாடி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு. அன்னைக்குன்னு பார்த்து 5:30 மணி ஆயிருச்சு. ரியானாக்கு செம்ம கோவம். என்ன இந்த டாடிய வேற ஆள காணோம். புது ட்ரெஸ்ஸ வேற போட்டு தயாரா ஃப்ராக் போட்டு ஆட்டி நின்னுட்டு இருக்கிறா இவ வேற. காணவே காணோம். கரெக்ட்டா கதவு தட்டுற சவுண்டு. ஓடி போய் கதவ திறந்து பார்த்தா, அவங்க டாடி ஒரு 2 பெரிய கவரோட, பெரிய பையோட நிக்கிறாரு. அவ ஹைட்ட விட பெரிய கவர் ஆகுது. சரவணா ஸ்டோர்ல பெருசா குடுத்துட்டான். அவ தூக்கவே முடியல. பைய வாங்கிட்டு உள்ள இழுத்துக்கிட்டு வரா. இழுத்துட்டு வந்ததும், கவர பிரிச்சு மேல டேபிள் மேல கேக்க எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்பொழுது, சந்தோஷமா, ஆர்வமா இருந்த அவளுடைய முகம் திடீர்னு சுருங்கி போச்சு. ஏன் அப்டின்னா, அவ எதிர்பார்த்தது ஐஸ் கேக்கு. ஆனா அவங்க டாடி வாங்கின்னு வந்தது சாதா கேக்கு. ஆனா, இவளுக்கு வந்துச்சு கோவம். நான் உன்ன என்ன கேட்டேன்? ஐஸ் கேக்கு தானே கேட்டேன். சாதா கேக் வாங்கின்னு வந்துட்டேன். எனக்கு கேக்கும் வேணாம், ஒண்ணும் வேணாம் போ அப்டின்னு உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கிறா. அவங்க மம்மி வந்து சமாதானப்படுத்துறாங்க. "ஏய் ரியானா அழுவாதம்மா. வா டாடி உனக்கு இன்னொரு நாள் ஐஸ் கேக் வாங்கி தருவாரு." ஒரு சிலர் எவன் செத்தா நமக்கு என்ன? கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்க சார். கொஞ்சம் நல்லா இருக்கும். மனசெல்லாம் ஒரு மாரி கிரிப்பா இருக்கிறதெல்லாம் போயிரும் பாருங்க. அ. அவ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது அவங்க மம்மி போய் சொன்னாங்க, "வா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெட்டிரு" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. "வேணாம் போ. அந்த கேக்க நீயே வெட்டி சாப்பிடு. எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருந்தா. ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க மம்மி கேட்கிற மாதிரியே தெரியல. கடைசியா என்ன செஞ்சா, மூக்கு சளிலாம் ஒழுகுது. அழுது, அழுது தொடச்சுக்கிட்டு அவளும் அழுது, அழுது தேம்பி, தேம்பி அழ ஸ்டாப் ஆயிருச்சு. அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்துல கண்டுக்காம அவங்க சமையல் வேலைய பார்த்துட்டாங்க.
இவ என்ன மம்மி கண்டுக்க மாட்றாங்கன்னு சத்தம் போட்டு இன்னும் கத்தி கத்தி பாக்குறா. அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. இனிமே நமக்கு ஐஸ் கேக் வாங்கி தர மாட்டாங்க. என்ன வரலையா நீங்களாம்? நீங்களாம் மகிழ்ச்சியா இருக்க விரும்பலையா? சும்மா அசைச்சு பாருங்க சார். ஒண்ணுமே இல்லாம உங்க வாயில சிரிப்பு வருதா இல்லையா மட்டும் பாரு. சரியா? ஒண்ணுமே இல்ல. இப்படி தூக்கி இப்படி இறக்க போற எவ்வளவு இழிப்பா இருக்க போகுது பாரு மனசெல்லாம். அப்போ இவ கேக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்ம இதுக்கு மேல எதுக்கு அழுவணும்னு அப்படியே அழுதுட்டு வேற ஒரு பிளான் யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெல் அடிக்கிற சவுண்டு. டிங் 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 டிங்ன்னு பெல் அடிக்கிற சவுண்டு. இவ மண்டையில ஒரு பல்ப் எரியுது. டிங். என்னடான்னா, எப்படியோ நமக்கு ஐஸ் கேக் வாங்கி தர போறது கிடையாது. ஐஸ்கிரீம் வண்டி போகுது. ஐஸ்கிரீம் ஆச்சு அம்மா கிட்ட கேட்கலான்னு ஜன்னல்ல எட்டி பார்த்தா, பாவம் அவ நேரம் அது ஐஸ் வண்டி இல்ல, குப்பை வண்டி. ஓ! அவளுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்னய்யா இது? நாம ஐஸ் வண்டின்னு நெனச்சோம். ஒரு 3 பேரு வின்னர், 4 பேரு சோம்பேறி. சில பேரெல்லாம் நாங்க கடைசியா பாடி எடுக்கும்போது வரோம். அப்புறம் அவ என்ன செஞ்சா? என்னடா இது சோகமா போச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு வண்டி வருது. இப்போ வர வண்டியும் அதே மாரி பெல் சவுண்டு. டிங் 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 பெல் அடிக்கிற சவுண்டு. எல்லாரும் எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். நிச்சயமா கிஃப்ட் உண்டு. பெல் அடிக்கிற சவுண்டு. இப்ப எட்டி பார்த்தாக்கா, இப்ப என்ன வண்டி? ஐஸ் வண்டி தான். உடனே மம்மி எனக்கு ஐஸ் கேக் தான் வாங்கி தரல. ஒரு ஐஸ் ஆச்சும் வாங்கி தாங்க. ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும்டா. சளி பிடிச்சாலும் பரவாயில்ல. சளி பிடிச்சாலும் பரவாயில்லன்னு கை தூக்கிட்டேன். ஆனா எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு சொன்னான். ஐஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டேன். இல்ல எனக்கு ஐஸ் வேணும். ஐஸ் வாங்கி தர மாட்டேன். ஐஸ் வேணும், ஐஸ் வேணும், ஐஸ் வேணும்னு இவன் ஒரே அடம் பிடிக்கிட்டான் ரியானா. இது ஐஸ் பிரேக் இல்ல. ஓகே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ரைட். நல்லா கேளுங்க. உலகத்துல வெளியில போனா பிள்ளைங்க சொல்லு. சினிமா பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? சோகமா இருக்குமா? ஆ? சினிமா பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? சரி. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுத்துனா சந்தோஷமா இருக்குமா? சோகமா இருக்குமா? ஒருத்தன் டொம்முன்னு கீழ விழுந்து மூக்கெல்லாம் தேய்ச்சுன்னு வந்தான். அவன கிண்டல் அடிச்சாக்கா நமக்கு சந்தோஷமா இருக்குமா? சோகமா இருக்குமா? சந்தோஷமா தான் இருக்கும். இல்ல? ஒருத்தனுக்கு இந்த மொனையில முடியே இல்ல. "ஏய் சொட்ட" அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா? துக்கமா இருக்குமா? சந்தோஷமா தான் இருக்கும்ல? உலகத்துல நெறைய சந்தோஷம் இருக்கா? இல்லையா? இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி பாவம் இருக்கு. அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனையும் இருக்கு. ஆமாவா? நெறைய சந்தோஷம் இருக்கு. எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு சோகமும் ஒட்டிக்கிட்டே வரும். ஆனா சர்ச்சில ஆண்டவர் பிள்ளையா இருக்கும் பொழுது, இப்ப நான் என்னத்த பெருசா நம்ம கிழிச்சுட்டோம்? என்ன பெரிய கேம் விளையாடிட்டோம்? 2 கைய மேல தூக்கி தூக்கி இறக்கணும். எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல? இதுல பங்கு பெற விருப்பம் இல்லனாக்கா, நம்ம வேற எதுல பங்கு பெற போறோம்? சர்ச்சில ஒண்ணுமே இல்ல. நம்ம சாப்பாடே இல்லனாலும், பாக்கெட்ல காசே இல்லனாலும், ஏசப்பா பிள்ளையா வாழும்பொழுது, சும்மா கைய தூக்கி தூக்கி இறக்குனாலும், ஒரு பாட்ட பாடிட்டு கை தட்டிட்டு இருந்தாலும், அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இந்த டேஸ்ட் நமக்கு மட்டும் தான் தெரியும். உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது. இத நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? அதனால எப்போதும் கர்த்தருக்குள் ஆமா இருங்க. அதுக்குள்ள நான் வேற ஒண்ணு செஞ்சுட்டு வரேன். நீங்க சந்தோஷமா இருங்க. இது. ஆனா இந்த துணி எடுத்துடலாமா? இல்ல இருக்கணுமா? ஸ்டாண்ட் வேணுமா? ஸ்டாண்ட் கருப்பு கலர். ஹலோ. ஓகே. நம்ம நேரத்த வீணாக்காம, நான் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் ஓடி போயிருவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டுமாக நாம சந்திக்கலாம். சரி, என் கையில ஒரு கார்டு ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஓகேவா? இந்த கார்டுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? இது எதுல இருக்கு தெரியுமா? பைபிள்ல இருக்குது? வாவ்! டிசிஐ சர்ச் அறிவாளி. ஓகே. இது பைபிள்ல இருக்கு. இப்போ ஆ என்ன அந்த அண்ணன் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கீழ குனிஞ்சுக்கிறேன். அப்படித்தானே? சிகப்பு கலர் சட்டை. நீ வா. ஆ தெரியும் பாத்தியா? நான் அதுக்கு தான் கீழ குனிஞ்சேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் கண்டுபிடிச்சேன் பாத்தியா? சரி வாடா, நீ தம்பி வாடா. சரி, இப்ப நான் இந்த
இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய எத்தனை மொத்தம் பைபிள்ல 67 67 புஸ்தகம் இருக்கா? எத்தனை? 66. அந்த அக்கா சொல்றது காது கேட்டுச்சா? ஓகே. 66 புஸ்தகம். இந்த 66 புஸ்தகத்தையும் நான் இதுல டெக்ஸ்ட்டா அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு புஸ்தகத்த நீ செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? நீ போய் பைபிள்ல இருக்கிற புஸ்தகத்த படிக்க வேணாம். அந்த புக்க படிச்சா போதும். சரியா? இப்போதைக்கு. அதுல ஒண்ண செலக்ட் பண்ணி வேற யாருக்கும் சொல்லவே கூடாது. நீ என்ன புஸ்தகத்த செலக்ட் பண்றியோ எனக்கு சொல்லாம அவங்களுக்கு மட்டும் கைய வச்சு காமிச்சிரு. சரியா? ஓகே. நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. ஏதாவது ஒரு புஸ்தகத்த செலக்ட் பண்ணிக்கிறியா? ஓகேவா? எல்லாரும் பார்த்துட்டாங்களா? என்ன புத்தகம் நீ செலக்ட் பண்ணியிருக்கிறன்னு? ஓகே. கைய எடுத்துடலாம். நீ எடுத்துடலாம். ஓகே. இப்ப அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற புஸ்தகத்த இந்த கிரீன் கலர் பக்கத்துல நீங்க இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அது என்ன புஸ்தகம்னு நான் சொல்லப் போறேன். ஓகே. நீ உட்கார்ந்துரலாம். உன் பேர் என்ன? ஜோயலாடா? உன் பேர் ஜோயலா? அப்ப அவன் ஜோயல் தானே செலக்ட் பண்ணான். இல்ல? கரெக்ட். ஓகே. இன்னும் ஒரு ஆள செக் பண்ணிரலாமா? இன்னும் ஒருத்தர் புக்க செலக்ட் பண்ணலாம். வா, நீ வா. வா. இல்லடா, ஒரு பையன கூப்பிட்டா, ஒரு பொண்ண கூப்பிடலன்னா சண்டை வரும்டா. அ. நீ ஸ்டாப் சொன்னீன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணவா? இதுல தான் வேணுமா? ஓகே. ஆ. செலக்ட் பண்ணிட்டியா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த கிரீன்ல இருக்குதான்னு நீ சொல்லப் போற. இதுல இருக்கா? தீர்க்கதரிசி ஒருத்தர் தானே இருக்கிறாரு. இல்ல? சாமுவேல் ஒருத்தர் இருக்கிறாரா? 2 பேர் இருக்கிறாரா? ஓகே. ஓடி உட்காந்துக்கோ. சரி. 66 புஸ்தகத்தையும் கரைச்சு குடிச்சுட்டேன்னா நம்ம யாரும் நம்ப மாட்டோம். காஃபில கரைச்சு குடிச்சா, சாம்பார்ல கரைச்சு குடிச்சான்னு கேட்போம். வெரி சிம்பிள். எல்லாமே மேஜிக்ன்றது ஒரு ட்ரிக் தான். ஆனா, நல்லா கவனிக்கணும். இதுல நீ மைண்ட்ல நெனச்சதே நான் ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன்னா, நம்முடைய சிந்தனையில இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பிரச்சனை, கவலைகள், சோர்வுகள் எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அவருக்கு கிளியரா தெரியும். எதை குறித்தும் நம்ம கவலைப்படாம எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடலாம். நீ தெரியப்படுத்தணும்னு அவர் விரும்புறாரு. நீ தெரியப்படுத்தலனாலும் அவருக்கு தெரியும். ஆனா ஜெபத்தின் மூலம் அவருக்கு தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறாரு. அப்படி தெரியப்படுத்தும்போது, கர்த்தர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் சரி செஞ்சுருவார். ஓகேங்களா? ரைட். இந்த மேஜிக் மூலமா நான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்க அத தான் ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஓகே. அதுல இருக்கு. இந்த கவர்ல இருக்கு. இந்த இருக்கு. ஓகேவா? போதும்ல. பக்கெட் எடுத்துக்கோ. பக்கெட் கையில வச்சுக்கோ வா. அத வச்சுட்டு வந்துரு. சரி. பாவம்ல இங்க இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு மறைக்குதுன்னு நெனைக்கிறேன். நம்ம இப்படி மேல போயிருவோமா? இப்ப தெரியுமா? இப்படி நின்னா தெரியுமா? அதான் அங்க தான் தெரியுதா? அங்க ஓகேவா? அங்க ஓகேவா? சரி. இது ஒரு ஸ்பெஷலான பாத்திரம். ஒரு நாள் இயேசு அட்சய பாத்திரம்லாம் கிடையாது. பேர்லாம் வைக்காத. ஒரு நாளு இயேசு கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு. நமக்கு தெரியும் தானே. அங்க திராட்சை ரசம் குறைவாயிருச்சு. இல்ல? உடனே சீஷர்கள் வந்து அத என்ன செஞ்சாங்க? தண்ணி ஊத்துனாங்க. திரும்ப திரும்ப மொள்ள மொள்ள அது திராட்சை ரசம் டேஸ்டியா வந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இயேசு ஒரு ஊர் பக்கம் சமாரியா பக்கமா போறாரு. அங்க ஒரு அம்மாண்ட சொல்றாரு, "தண்ணி குடும்மான்னு" கேட்கிறாரு. தண்ணி குடுக்கல. அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. "நீ குடுக்குற தண்ணிய குடிச்சா திரும்ப தாகம் எடுக்கும். நான் குடுக்குற தண்ணிய குடிச்சினா
ஜீவகாலெல்லாம் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும். திரும்ப திரும்ப சொரந்துகிட்டே இருக்கும். ஆமா, இயேசு தரக்கூடிய சந்தோஷம், இயேசு தரக்கூடிய சமாதானம், இயேசு தரக்கூடிய ஆசீர்வாதம் நாம சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அது திரும்ப திரும்ப நமக்கு இந்த பக்கம் வந்துரும். அது திரும்ப திரும்ப நமக்கு ஊற்றாக சுரந்துகிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தண்ணிய நான் கீழ கொட்டிர்றேன். ஓகேவா? சரி. தண்ணிய இதுல கொட்டியாச்சு. நெறைய நேரங்கள்ல நம்மளுடைய சந்தோஷத்த நாம வேற ஒரு விஷயத்துல போட்டு செலுத்தி அத வீணடிச்சிடுறோம். இப்ப திரும்ப இயேசுகிட்ட கேட்கிறோம். இயேசுவே ஒரு மாரி எம்ப்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. மைண்ட் எல்லாம் காலியா இருக்கிற மாரி இருக்கு. ஏதோ ஒண்ண இழந்துட்ட மாரி ஃபீலா இருக்குது. உம்முடைய பிரசன்னத்த உணர முடியாத ஒரு ஃபீலா இருக்குது. திரும்பவுமாக என்னுடைய இருதயத்துல மகிழ்ச்சியும், உம்மோட கூட நான் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமும், அந்த பிரசன்னமும் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் தருவாரா? தரமாட்டாரா? இப்ப இதுல இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அவ தான் அறிவாளி. சும்மா கூட்டுத்தனமா சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஊத்திட்டேன். இருக்குமா? இருக்காதா? இருக்காது தானே? இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருப்போம். ஓகேவா? ஆனா திரும்ப நாம ஒண்ணு கவனிக்கணும். நம்ம ஊத்திட்டோம். திரும்ப போயிருச்சு. இதே போல நம்ம வாழ்க்கையில எத்தன முறை நடந்திருக்கு? 1 முறை நடந்திருக்கா? 2 முறை நடந்திருக்கா? 1000 முறை நாம அநேக நேரங்கள்ல தவறு செஞ்சு விழுந்துட்டு தான் இருக்கிறோம். நெறைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஃப்ரீயா போறோம். திரும்ப மறுபடியும் எடுத்து மண்டைக்குள்ள போட்டுக்க தான் செய்றோம். ஆனா திரும்ப திரும்ப ஆண்டவரும் உனக்குள்ள ஒரு சந்தோஷத்த தந்து ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறார். இப்ப சொல்லு. இப்ப தண்ணி இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? ஓகே. திரும்பவும் நான் கேட்கிறேன். திரும்பவும் இருக்குமா? இருக்காதா? 2 முறை வந்துருச்சு. அப்போ இருக்கும். என்னமோ இருக்குது. அதனால இருக்கும். இப்ப நம்ம அடிச்சு விட்டுறலாம். இந்த விசுவாசம் உனக்குள்ள எப்பவுமே இருந்துச்சுன்னா, அந்த சந்தோஷம் எப்பவுமே உனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த விசுவாசம் உன்ன விட்டு போச்சுன்னா, போச்சுன்னா, போச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? நான் தான் சொன்னேன்ல. அது ஜீவகால போதும். இது பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும் சொல்லு? திரும்ப நான் ஊத்திட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? 1 ஹவர் ஆயிடும் நான் போயிடுவேன். அதனால அதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போலாம். சரியா? வேக வேகமா ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டிவிய பார்த்து, நமக்குள்ள தவறான எண்ணங்களையும், கெட்ட காரியங்களையும் வளர்த்துக்கிட்டு, கெட்ட கெட்ட சிந்தனைகளுக்குள்ள போகும்பொழுது, நாம பாவ கரைக்குள்ள வந்துடுறோம். என்னவாயிடுறோம்? வேணாம், வேணாம், வேணாம். ரைட். இப்ப பாரு, கொஞ்சம் சுத்தமா இருக்கு, கொஞ்சம் அழுக்கா இருக்கு, மேல ரொம்ப அழுக்கா இருக்கு. அது உள்ள கரைய மாட்டா. அதனால அந்த டயலாக் சொன்னேன். கைய விட்டு கலக்கிடுறேன். ஓகே. இப்ப என்னவாயிருச்சு? ஃபுல்லாவே அழுக்காயிருச்சு. சரி, இப்ப இந்த அழுக்கு எத குறிக்குது? எதுக்காக இந்த மேஜிக்க நான் பண்றேன் அப்டின்னா, நமக்குள்ளயும் பாவ அழுக்கு இருக்கா? இல்லையா? இருக்கா? இல்லையா? உண்மைய சொல்லணும். இருக்குல்ல? நமக்குள்ள பாவ அழுக்கு இருக்கு. பொய்யி, திருட்டு, கெட்ட வார்த்தை, சண்டை, பொறாம, புறம் பேசுறது, கேலி செய்யறது, கீழ்ப்படியாம எல்லாம் பாவமும் உள்ள வந்து நம்ம வாழ்க்கை நாத்தடிக்க ஆரம்பிச்சுருச்சு. என்னவாயிடுச்சு? நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாத்தடிக்கக்கூடிய இந்த அழுக்கு காரிய போக்குறதுக்கு நம்ம வாழ்க்கை இது. சரியா? நீ வெறும் பாத்திரமா பார்க்காத. இது ஒரு நம்ம வாழ்க்கை. இந்த அழுக்க போக்குறதுக்கு நாம இப்ப என்ன போடலாம் இதுக்குள்ள? லைஃபாய் போடலாமா? என்னது? என்ன சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர். உஜாலாவா? ஜெபம். ஜெபம். இயேசுவே இது சுத்தமாவதாக. நல்லா கவனி. இதுல ஒரு சர்ஃப் எக்ஸல் போடலாமா? போட்டு நோண்டலாமா? நம்ம வாழ்க்கை உள்ள சர்ஃப் எக்ஸல ஒரு பாட்டில் குடிச்சு, இயேசுவே என் பாவக்கரை போவதாகன்னு உட்கார்ந்து நம்ம குதிக்கலாமா? இல்ல வாஷிங் மெஷின் மாரி ரோல் பண்ணலாமா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். வேற எந்த வேலையும் செய்யவே கூடாது. ஜெபம் மட்டும் பண்ணிட்டே இருந்து தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதானக்கா? தேவன் தூக்கின்னு போயிடுவாரு. வேலை செஞ்சினாக்கா உன்ன உள்ள விடுவாரு. அவர புடிச்சுன்னு பிள்ளைகள ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் விடுவோம். அம்மான்னு முந்தானையே புடிச்சுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கயேன், அடிச்சு இழுத்துன்னு போயிடுவாங்க. வந்துரு போயிடலான்னு.
படிக்கிறதுக்கு போனீங்கன்னா விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஜெபமும் முக்கியம் இல்லக்கா? கரெக்ட் தான். சரி. நம்ம வாழ்க்கையில இயேசு செயல்பட இடம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நாமளே உட்கார்ந்து செயல்படுத்தணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. இயேசு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு செயல்பட விருப்பத்துக்கு இடம் கொடுக்கணும். இயேசு என் உள்ளத்துல வந்துட்டாரு. ரைட்டு. ஓ! சாரி. இயேசு என் உள்ளத்துல வந்துட்டாரு. அவர் ஒரு மூலையில இருக்கிறாரு. ஆனா அவர் மூலையில இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. இயேசு உள்ள வேலை செய்யணும். இயேசுவே என் வாழ்க்கை பகுதியில, என் குடும்ப பகுதியில, என் படிப்புல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல எல்லாத்துலயும் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு நாம ஒரு இடம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை தூய்மையாவே இருக்கும். அவர் செயல்பட இடம் கொடுக்கணும். நான் சுயமா என் பாவத்தை போக்கிருவேன், சரி செஞ்சிருவேன் அப்படின்னு நாம நினைச்சோம்னா கஷ்டம். முயற்சி நம்மது, வெற்றி கடவுள்து. இல்ல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். உங்ககிட்ட நான் வசனம் பேச முடியாது. இந்தா. கடைசியா ஒரே ஒரு மேஜிக் இருக்கு. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலான்னு. இப்போ கடைசியா ஒரு மேஜிக் பார்த்துட்டு பப்பட் பார்த்துடலாம். ஓகே? சரி. உங்க சர்ச்சில இது இல்லன்னு நினைக்கிறேன். இது இருந்துச்சா? இருக்கா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆ கரெக்ட். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒத்துக்க மாட்டியே இது மட்டும்? அ உங்க பணம் எனக்கு வேண்டாம். நீ ஆண்டவருக்கு குடு. சரி. இது காணிக்கை பை தான் இல்ல? காணிக்கை நம்ம எதுக்கு ஆண்டவருக்கு போடுவோம்டா? தம்பி சொல்றா டேய். காணிக்கை எதுக்குடா ஆண்டவருக்கு போடணும்? தங்கம், வெள்ளி, வைரம், பணம் எல்லாமே அவருது தான். அவருக்கு எதுக்கு குடுக்கணும்? ஏன் குடுக்கணும்? குடுத்தா அவர் அது வேற மாரி ஆசீர்வதிச்சு திரும்பி உன்கிட்டயே குடுப்பாரு. இல்ல? அதுக்கு தான் அவருக்கு நம்ம குடுக்குறோமே. சரி. இப்போ நீங்க வா ரியானா வா. உன் பேர வேற நான் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இல்லன்னா கஷ்டம். ஓகே. ரியானா எத்தனாவது படிக்கிற? 1 ஸ்டாண்டர்ட் அடுத்தது வந்து காலேஜ் ஜாயின் பண்றீங்களா? இல்லையா? ஓகே. சரி ரியானா. ஆ இதுக்குள்ள நான் என்ன பண்ணேன், மேஜிக் பண்ணிட்டே இருப்பேனா, திடீர்னு பூரான்லாம் ஓடும். கரப்பான்பூச்சிலாம் ஓடுமா, அப்படியே புடிச்சு இது உள்ள போட்டுருவேன். இப்ப மேஜிக் பண்றதுக்காக எத்தன வந்த? ஒண்ணு ஒண்ணா எடுத்து காட்டுறியா அவங்க கிட்ட? செத்துடுச்சு. ஒண்ணு தான் உயிரோட இருக்கும். கையில விட்டு எடு. பே! எடு. இது போடு. இது எடு. பயப்படாத. போய் எட்டி பாரு. உள்ள போ. என்னது இது? துணியா? ரிப்பனா? இந்தா தலையில கட்டிக்கோ. கையில வச்சுக்கோ. நீ வா. ஆல்ரெடி 2 இழுத்துப்புட்ட நீ. 2 வச்சுக்கோ போ. நீ 1 எடு. நீ என் பையன் தானே? பையன் தானே? 2 காது குத்தின்னு இருக்கோ கன்ஃப்யூஸ் ஆகுது. ஆ நீ 1 வச்சுக்கோ. நீ வாடா. அந்த வாட்டர் பாட்டில வச்சுட்டு வாடா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. டைம் இல்ல. ஐயோ! நீ 1 எடு. எட்றா, 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 எட்றா. இந்த மாரி அள்ளி காணிக்க போடணும். புரியுதா? பெரியவனா வளர்ந்துட்டீன்னா. அள்றல்ல மொத்தமா. சரி. நீ வாடா. நீ எட்றா. எட்றா. அவன் கெட்டிக்கார பையன். டேய் உன்ன எங்க நிக்க சொன்னேனோ அங்க நில்லு. எடு டக்குனு. புடிச்சு இழு. தூக்கு மேல தூக்கு. எட்றா என்னடா? ஒண்ணுமே இல்லையா? ஆமாடா ஒண்ணுமே இல்ல. நான் தான் தப்பா நெனச்சுக்கினேன். அப்ப நீ 2 வச்சுக்கிறியா? அவன்கிட்ட 1 குடு. நீ என்ன பண்ண போற? 2 வச்சுக்கிற 1 பாக்கெட்ல வச்சுக்கிறியா? சரி வச்சுக்கோ. சரி. ஒண்ணுமே இல்லல்ல? இப்ப பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்குதுல்ல எல்லாமே. நெறைய நேரங்கள்ல நாம அப்படிதான் தனித்தனியாவே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் இன்னும் வளராம இருக்கு. நாம ஒத்துமையா இருந்தோம்னு வச்சுக்கயேன், இயேசு விருப்பத்த எப்பயோ நிறைவேத்தியிருக்கலாம். ஒத்த இயேசு 12 சீஷர் உலகத்தையே கலக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு விசுவாசிகள் இருந்தும் இன்னும் நம்ம வளர்ச்சி பெறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம தனித்தனியாவே இருக்கிறோம். இல்ல? நான் தான். ஏய்! நான் தான். அப்படின்னு நாம இருப்போம். அதனால தான் நம்ம வளர்ச்சியே பெறல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பவுமே கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் நம்ம பாசமா வருமோ? போட்டுரு. போட்டுரு. மத்தவங்கலாம் போலாம்ப்பா. ரியானா மட்டும் இங்க இருக்கட்டும். போலாம்ப்பா.
சரி, அவதான் தைரியசாலி இல்லம்மா? இல்ல, சிங்கத்து வாயை கிழிச்சிருவாவ. ஆமா. நம்ம தனித்தனியா இருக்கிறது நல்லதா? ஒத்துமையா இருக்கிறது நல்லதா? ஒத்துமையா இருக்கிறது தான் நல்லது. உனக்கு தெரியுமா? ரியானாக்கு தெரியும். அவ பின்னாடி அவ ஈக்குவல்ல வர சந்ததிகள்லாம் ஒத்துமையா இருப்பாங்க இல்லம்மா? சரி. சொல்லு பார்க்கலாம் ஏசப்பா. சொல்லு ஏசப்பா. நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கணும். இப்ப கைய விடு. எடு. 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 பாரு. தனித்தனியா போட்டான். எல்லாமே அழகா ஜோடி ஜோடியா சேர்ந்துருச்சுல. ஆமா. நம்ம எப்பவுமே எப்படிம்மா இருக்கணும்? ஒத்துமையா இருக்கணும். போ. தெரியுங்களா? அவங்க பேர் அவங்க பேர் வந்து அவங்க பேர் வந்து எனக்கே கொஞ்சம் மறந்துருச்சு. யார் வந்திருக்காங்கன்னு எனக்கே கொஞ்சம் ஜஸ்ட் குழப்பமா இருக்கு. யோகியம். அயோக்கியன் வந்திருக்கிறானா? ஏய். ஏய். அயோக்கியம் நல்லா இருக்கிறியா? ஓ சாரி சாரி யோக்கியமா? நான் கூட அயோக்கியன் நினைச்சிட்டேன்ப்பா. ஏய் சாரி சாரி அயோக்கியன். என்ன என்ன சொல்லிட்டேன். சரி எப்ப வந்த எங்க கூட? பஸ்ல பஸ்ல வந்துட்டியா? ஏன் ரொம்ப பண்ற அக்கா தானே? என்ன யோக்கியம் ஏதோ வேற லாங்குவேஜ்ல பேசுற? வந்து என் வாய்ஸ் விபிஎஸ்ல ரசனா குடிச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்படியா? சரி விபிஎஸ் எல்லாம் கரெக்டா போறியோ? ஆமா ஆமா 2 விபிஎஸ் போறேன். 2 விபிஎஸ் போறியா? நிறைய விஷயம் கத்துக்கிட்டியா? அப்படியா? என்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்ட? நான் கத்துக்கல, நான் தான் கத்து கொடுக்குறேன். நீ தான் கத்து கொடுக்கறியா? ஆமா. நீ தான் டீச்சரா? ஆமா நான் டீச்சர். டீச்சரா? சரி பிரின்சிபல். பிரின்சிபலா? ஆமா ஹெச்எம் நான் தான். சர்ச்சில் ஹெச்எம் ஆமா எல்லாமே நான் தான். வாயை மூடு. என்ன இன்னைக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கற? டைம் ஆகுது. என்ன யோக்கியம் ரொம்ப டென்ஷன் ஆகுற? காட்டு முகத்தை காட்டு. யாரா அடிச்சிட்டாங்களா? ஒண்ணும் இல்ல. அம்மா அடிச்சாங்களாடா? இல்லக்கா. இல்லையா? சரி சரி ஓகே. நிறைய விபிஎஸ் போயிட்டு நிறைய காரியங்களை கத்துக்கிட்டேன். இங்க நாளையில இருந்து விபிஎஸ் எடுக்க போறாங்க. சரி எங்களுக்கு ஏதாச்சும் நீ சொல்லி கொடுக்கறியா? நான் நிறைய சொல்லி தரேன். என்ன சொல்லி தர போற? நானு சூப்பரா பாட்டு பாடுவேன். அப்படியா? ஆமா உண்மையாவேவா? நான் சூப்பரா பாடுவேன். இந்த சர்ச்ல நல்லா பாட்டு பாடுனாங்க கவனிச்சியா? நான் பாடுற பாட்டு சூப்பரா இருக்கும். டான்ஸ் எல்லாம் ஆடலாம். இவங்களோட சூப்பரா பாடுவியா? ஆமா. அப்படியா? சரி ரொம்ப ஆசையா இருக்கு நீ பாடுறத கேக்குறதுக்கு. சரி ஒரு பாட்டு பாடு. பாடுவா? பாடு. என்ன பாட்டு பாட்டோம்? விபிஎஸ் உடைய தீம் சாங் தெரியும்ல உனக்கு? தெரியுமே. சரி ஒரு 2 லைன் பாடு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தீம் சாங் தீம் சாங் ஏன் யோக்கியம் இப்படி பண்ற? எல்லாரும் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காங்க. இப்ப தூங்க வைக்கலான்னு பிளான் போடுறியா? அக்கா நீங்க தானே தீம் சாங் பாட சொன்னீங்க. சாங் போட சொன்னா தீமையே ஒரு சாங். நான் ஏசப்பா பாட்டு பாடுவேன். ஏசப்பா பாட்டு பாடுவியா? சரி பாடு. இயேசு நல்லவரே. சி பாவம். ஏசு எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? பேசாம நான் எனக்கு தொண்டை சரியில்லை. பேசாம நான் வசனம் சொல்லி தருவேன். சரி ஓகே. என்ன வசனம் சொல்லி தர போறீங்க? என்ன வசனம் சொல்லி தர நீங்க சொல்லுங்களேன். எனக்கு பைபிள்ல எல்லா வசனமும் தெரியும். எல்லா வசனம் தெரியுமா? பைபிள் ஃபுல்லா தெரியும். உனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்னு சொல்லு. ரொம்ப பிடிச்ச வசனம் கஷ்டமான வசனம் சொல்லவா? கஷ்டமான வசனமா? ஆமா. ஓகே சொல்லி கொடு. ஆதியிலே. ஆதியிலே. அது எனக்கு தெரியும். தெரியுமா? ஆதியில இருந்தே தெரியும். ஆதியில இருந்தே தெரியுமா? ஓகே. நீ வாயை மூடு. ஓகே ஓகே. ஏய் நீ வாயை மூடு. இப்படி சொல்லக்கூடாது யோக்கியம். வாயை மூடு சொன்ன. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிண்டல் பண்ணினா அடுத்த முறை கூப்பிட மாட்டாங்க பாத்துக்க. ஆதியிலே. ஆதியிலே. சொல்லு நீ வாயை மூடு. சரி. ஆதியிலே. 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 என்ன ஆதியிலே ஆதியிலன்னு பாதியிலே நிக்கிற? பாதியிலே. ஆதியிலே. ஆதியிலே. அப்புறம் என்ன வரும்? தேவன்.
தேவன் எனக்கு தெரியும், நீ வாய மூடு சொல்ற. சரி சரி சரி. ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் 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 சொல்லுங்க பூமியையும் பூமியையும் வாய் திறந்து சொல்லுங்க. பூமியையும் ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் வானத்தையும் வானத்தையும் பூமியையும். என்ன யோக்கியம்? இன்னும் ஒரு வார்த்தை தானே, சொல்லி முடி சீக்கிரம். அப்புறம் என்ன வர சொல்லுங்க பாக்கலாம். சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் எனக்கு தெரியும், நீ வாய மூடு. உனக்கு தெரியுமா செக் பண்ண. உனக்கு ஒரு வசனம் கூட தெரியல, ஒரு வார்த்தை கூட சரியா தெரியல யோக்கியம். கரெக்டா சொல்றேன் பாரு, பாக்குறியா? ஆ. ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார். சங்கீதம். அச்சோ, சங்கீதத்திலயா இருக்கு இந்த வசனம்? சங்கீதத்துல தான் இருக்கும். என்ன பிள்ளைங்களா, எங்க இருக்கு இந்த வசனம்? அது ஆதியாகமமா? யாரா மாத்தனவன் இத? ஆதியாகமத்துல தான் இருக்கு யோகியம். ஐயோ, ஆதியாகமத்துல இருக்கு, அசிங்கமா போச்சே. அக்கா சாம, நானு எனக்கு மேஜிக் தெரியும், நான் மேஜிக் பண்ணுவா. மேஜிக் நாங்க இப்ப நிறைய சூப்பர் சூப்பரான மேஜிக்லாம் எங்களுக்கு அந்த அண்ணன் என்னத்த மேஜிக் பண்ணாரு, நல்லாவே பண்ணல. நான் பண்றேன், பாக்குறியா? இப்போ அண்ணா நல்லா பண்ணலையா? நான் பண்றேன் சூப்பரா. அதை விட சூப்பர் வச்சிருக்கியா? சரி, என்ன மேஜிக் தெரியும்? நான் வானத்துல பறப்பேன். வானத்துல பறப்பியா? ஆமா. இது வரைக்கும் யாரும் பறந்து நான் வானத்துல பறப்பேன். பறப்பியா? ஆமா. எங்க பறந்து காட்டு. ஐயோ, அவசரப்பட்டு வாய விட்டோமே, நம்ம என்ன பண்றது? இரு பறக்குறேன். உனக்கு தான் ரெக்கை இல்லையே, எப்படி பறப்ப? நம்ம சொல்லிட்டல, இப்ப இரு பறக்குறேன். ஐயோ, என்ன பண்றது? எல்லாம் ரெடியா இருங்க. பறந்து யாருகிட்ட வரப்போகுதுன்னு தெரியல. பறக்கும் போது புடிச்சு என் கையில கொடுத்துருங்க. ஐயோ, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றாங்க. அச்சச்சோ, யோக்கியம் உயிரோட தான் இருக்கியா? அக்கா நல்ல வேலை, இந்நேரம் நான் பெருமையா பேசி நான் உயிரே போயிருக்கா. எதுக்கு உனக்கு இந்த வீண் பெருமை சொல்லு? நல்ல வேலை, இந்நேரம் நான் பெருமையா பேசி ஒழுங்கா கத்துக்க வந்த இடத்துல கத்துக்காம நான் பண்ணுவேன் பெருமையா பேசி இந்நேரம் செத்து போக பார்த்தேன். ஆமா, பாத்தியா, பைபிள் வசனம் கூட சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்டா. ஆமா ஆமா. அதனால உன் வாழ்க்கையில எதை குறிச்சாச்சும் நீ பெருமையா நினைச்சிட்டு இருந்தியனா, அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்மைப்படு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. இனிமே நான் நல்ல பிள்ளையா சமத்தை கீழ்படிஞ்சுக்கிறேன், நான் பெருமையா பேச மாட்டேன். சரி, நாளையில இருந்து கரெக்டா பிபிஎஸ் வந்துடுறியா? நாளைக்கு விபிஎஸ் தானே? ஆமா, நாளைக்கு நான் வந்துருவேன். பிபிஎஸ் கண்டிப்பா வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவேன். வெரி குட். பாரு எவ்வளவு நல்ல மனசுல உனக்கு. சரி, உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வந்து. ஆமா, சூப்பரா பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லுவாங்க, நான் கேக்குறதுக்காக வருவேன். இனிமேல் நல்ல பிள்ளையா கத்துக்குவேன். வெரி குட் யோகியம். சரி, யோகியம் மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டி வருவீங்களா? உன்னை போக சொல்றாங்க, பாய் சொல்றாங்க. பாய் 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 சொல்லனா போக மாட்டான். பாய் 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 சொல்லலனா Bye. போக மாட்டான். சரி, ஓகே. இப்போ ஒரு யோகியத்துடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இடையில பேசக்கூடாது, எழுந்து போக கூடாது, குட்டி பிள்ளைங்க முட்டி போட்டுன்னு கிட்ட வரக்கூடாது. சரியா? எல்லாம் உள்ள ஏய் பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைகளா? உங்களை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. உண்மையிலே நீங்க நல்ல பிள்ளைங்களா? சரி சரி, உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். இந்த ஜிங்சாக் எங்க போனா? டேய் ஜிங்சாக், டேய் ஜிங்சாக், எங்க இருக்கிற? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா? பிள்ளைகளா, இந்த ஜிங்சாக்கு பாத்தீங்களா? என்னது? என் பின்னாடியா? பின்னாடிதான் இருக்கியா? இங்க வாடா, இறங்கி வாடா. எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், இறங்கி வா. வந்துட்டேன் தலைவரே. தலைவரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். தலைவரே அப்படியே இருங்க. என்னாச்சு தலைவரே, உங்களுக்கு இப்படி கருப்பா ஆயிட்டீங்க?
நீங்க குளிக்கிறதே இல்லையா? இல்லன்னா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுறதே இல்லையா? பாருங்களேன், பிள்ளைகளா கருப்பா இருக்காரு. ஆமா, இவர் மட்டும் அப்படியே வெள்ளையா வெள்ளை பண்ணி மாதிரியே இருக்காரு. நீயும் கருப்பா தானடா இருக்க. மூக்க பாரு, வாழைப்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கு. ஆமா, இவர் மூக்கு மட்டும் அழகாவா இருக்கு. கோடாலிய மூஞ்சில சொரிய விட்டா மாதிரி தானே இருக்கு. இவரு சொல்றாரு நம்மள. டேய், அதெல்லாம் சரி, நான் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. வேலையா? அது என்ன வேலை தலைவரே? அடப்பாவி, வேலையே மறந்துட்டியா? டேய், நம்மளாம் சாத்தான்கள்டா, சாத்தான்கள். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பாவம் செய்ய வைக்கிறது தான் நம்ம வேலை. அதாவது ஞாபகம் இருக்கா? ஓ எஸ் எஸ், ஞாபகம் இருக்கு. ஐ நோ. அந்த வேலை எனக்கு நல்லா தெரியுமே தலைவரே. வெரி குட். சரி, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் சரியா சொல்லு பாப்போம். ஐயோ, ஐ எம் வெரி சாரி. இவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருந்தேன், ஆனா இப்ப மறந்துட்டனே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இருக்குதா? இந்தா இப்ப தெரியும் பாரு. இந்தா என்ன செய்யுங்க? ஐயோ, குத்தாதீங்க, வயிற்றுலயே குத்தி பிடிக்கல. மெதுவாடிக்க. ஐயோ, வலிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? வலிக்குது. இந்த பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க. தலைவரே, விட்டுருங்க ப்ளீஸ். அம்மா. சபா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை அடிச்சு. டேய், உன்னை சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமாக்கத்தானே சொன்னேன். ஆமா தலைவரே, ஞாபகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நிறைய தப்பு செய்ய வைக்கணும், கெட்ட பிள்ளைகளா மாத்தணும், இயேசுக்கு பிடிக்காத பிள்ளைகளா மாத்திரணும். அதானே? என்னமோ 10 மார்க் கேள்வி ஒப்பிச்ச மாதிரி சந்தோஷப்படுற. நம்ம கூட்டத்திலேயே உன் பக்கம் மட்டும்தான் ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நம்ம சதி செய்து சாக்கடையில தள்ளும் சாத்தான் சங்கத்துக்கே நீ ஒரு கேவலம். போ, என் மூஞ்சிலேயே முழிக்காது. போ போ போ. அவமானமா இருக்கே. ஏய் பிள்ளைகளா, உங்களாலதான் எனக்கு இந்த கெட்ட பேர். உங்களை விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கெட்ட பிள்ளைகளா மாத்தியே தீருவேன். பிள்ளைங்களா, வாங்க, உங்களை ஜான்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த ஜான்சி இருக்காளே, அவன் என் பேச்சதான் கேப்பா. பாருங்களேன். ஹை பிள்ளைகளா, டிவி பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷம் பா. நிக்கு போகு, கார்ட்டூன் நெட்வொர்க், சுட்டி டிவி, ஐயோ ஜாலி ஜாலி. என்ன பிள்ளைகளா, டிவி பார்க்கிறது ஜாலியா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. ஏய் ஜான்சி, நீ தான் டிவியை பார்த்துட்டு வீட்டில் ஒரு வேலையும் செய்யாம கெட்டு போற. இப்போ இந்த பிள்ளைகளையும் கெட்ட பசங்களா மாத்திரியா? அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு வந்து அம்மாவுக்கு உதவி செய்வா. போகாத ஜான்சி, போகாத. அடுத்து வர ப்ரோக்ராமு சூப்பர் ப்ரோக்ராமு, மிஸ் பண்ணிராத. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சினா ப்ரோக்ராம் பார்க்கவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. போகாத ஜான்சி, போகாத. போங்க மாமி, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நானு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க மாமி, நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஜான்சி, வர வர உன் போக்கே சரியில்லை. நீ இப்படியே அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யாம இருந்தேன்னா உனக்கு தான் கஷ்டம். எப்படியோ போ. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் தலைவா, ஜாக்கி சான் வந்துட்டான். ஜாலி ஜாலி, நான் போய் பார்க்க போறேன்ப்பா. பாத்தீங்களா, இந்த ஜான்சி வாழ்க்கையில நான் தான் ஜெயிச்சேன். சரி பிள்ளைகளா, வாங்க அடுத்து பியூலா வீட்டுக்கு போவோம். அந்த பியூலா தான் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அவளை எப்படியாவது என் பேச்ச கேட்க வைக்கிறேன். வாங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பியூலா, பியூலா, கொஞ்சம் இங்க வாமா. தோ வந்துட்டேன்பா. என்னப்பா? சாரி பியூலா, நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? பரவாயில்லப்பா. பைபிள்ல உன் தாயையும் தகப்பனையும் பத்திரமா பாத்துக்கணும்னு போட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டேன். அப்பதான் நான் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளா இருப்பேன். என்ன ஓகேவாப்பா? வெரி குட் பியூலா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காட் bless you டியர். தேங்க்யூ டாடி. சரி சரி பியூலா, அப்பாவும் அம்மாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வர்றோம். நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறியா? சரிங்கப்பா, நீங்க சொல்றபடியே செய்றேன். சரிம்மா. அப்புறம் நீ பத்திரமா கதவை பூட்டிக்க. நாங்க கிளம்புறோம். பாய். பாய்ப்பா. பாய். ஹலோ பியூலா, அப்பா அம்மா போயிட்டாங்களா? வீட்டுல யாருமே இல்ல. வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். நீ தான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. உன் மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. உன்னை யாரும் திட்ட கூட மாட்டாங்க. அங்க பாரு, டிவி இருக்கு. சூப்பர் புது படம் போடுறாங்க பியூலா. நீ மிஸ் பண்ணிராத. பாரு, டிவிய பாரு, அங்க பாரு. ஐயோ ஏசுப்பா, ஏன் என் புத்தி இப்ப படம் பார்க்கணும்னு சொல்லுது? எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ப்ளீஸ் ஏசப்பா, நான் வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. பியூலா, நல்லா யோசிச்சு பாரு. நீ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீன்னா அப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. வீட்டுல யாருமே இல்ல பியூலா. யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, அந்த டிவிய பாரு. அட ஆமா, அப்பா அம்மா வீட்ல இல்ல. நான் தப்பு பண்ணா யாருக்குமே தெரியாது. என்ன பிள்ளைகளா, நான் அந்த படம் பார்க்கட்டுமா? சொல்லுங்க. நல்லவனை போல கள்ள சாத்தான் மாறுபாடான வழியில் கொண்டு செல்வான். ஆசை காட்டி மோசம் செய்வான், ஆசை காட்டி மோசம் செய்வான். அவன் பொய்யன், திருடன், ஏமாற்றுகிறவன். நீ அவனுக்கு செவி சாய்க்காதே, நீ அவன் வழி நடந்திடாதே. அவன் பொய்யன், திருடன், ஏமாற்றுகிறவன். நீ அவனுக்கு செவி சாய்க்காதே, நீ அவன் வழி நடந்திடாதே. நல்லவனைப் போல கள்ள சாத்தான் மாறுபாடான வழியில் கொண்டு செல்வான். நல்லவனைப் போல கள்ள சாத்தான் மாறுபாடான வழியில் கொண்டு செல்வான். ச்சே, ஏன் எனக்கு இப்படி புத்தி போகுது? இது நிச்சயமா அந்த சாத்தானுடைய வேலையா தான் இருக்கும். சரி பிள்ளைகளா, வாங்க நம்ம அந்த சாத்தானை ஜெயிக்கலாம். அப்படின்னா வாங்க நம்ம போய் பிரேயர் பண்ணலாம். அன்புள்ள இசபா, இப்பொழுது கூட அம்மா சொல்லியிருக்க வேலையெல்லாம் செய்யணும். நானு இந்த சாத்தான் வேற என் புத்தியில படம் பாரு படம் பாருன்னு என்னைய தூண்டிட்டே இருக்கான். இசப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் டிவி பார்க்காம அம்மா சொன்ன வேலை எல்லாம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. இந்த சாத்தான் பேச்சு கேட்காம இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஐயோ, என்ன பியூலா, ஏசப்பா உதவி கூப்பிடுங்க. இனிமே நம்ம இங்க இருக்கவே முடியாது. நைசா ஓடிடுவோம், ஓடிடுவோம். ஏசு வரதுக்கு முன்னாடி ஓடிடுவோம். எப்பா, இந்த பொண்ணு கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது போல இருக்குதே. ஓடு ஓடு ஓடு. அப்பாடா, தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளையா, நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி வாங்க, இப்போ அப்பா அம்மா வர்றதுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன்.
இங்க வாடி. என்ன நீ எங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடவே மாட்டேங்கிற? கொஞ்ச நேரம் தான் விளையாடுற, அதுக்கப்புறம் ஓடி போயிடுற. இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா விளையாடலாம்ல. எப்ப பார்த்தாலும் அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓடிற. உன்னை பார்த்து எங்க வீட்டுல இருக்க பெருசுங்கெல்லாம் பியூலாவை பாரு பியூலாவை பாருன்னு சொல்றாங்க. அவ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏண்டி, ஏன் நீ இப்படி இருக்க? நம்ம எல்லாம் சின்ன பசங்கடி, நம்ம எப்பவுமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஜாலியா? ஏய் ஜான்சி, உண்மையான ஜாலினா என்ன தெரியுமா? நம்ம மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஜான்சி, அந்த பியூலா பேச்ச கேட்காதம்மா. நீ தான் உண்மையான சந்தோஷத்தோட இருக்கிற. உன் கூட நான் இருக்கிறேன்ல. நம்பாத, அந்த பியூலா பேச்ச நம்பாத. ஏய் பியூலா, நீ என்ன சொல்ல வர? அப்ப நாங்கெல்லாம் உண்மையான சந்தோஷத்தோட இல்லையா? பியூலா, ஒருவேளை நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறத பார்த்தா உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு போல இருக்கு, அதான் நீ இப்படி பேசுற. இல்ல ஜான்சி, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு உங்க அப்பா அம்மானா எவ்வளவு பிடிக்கும்? இது என்ன கேள்வி? எனக்கு எங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன சந்தேகம்? அப்படியா? உங்க அப்பா அம்மாவை நீ நேசிக்கிறனா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இல்லையா? நீ பெரியவங்களுக்கு கீழ்ப்படியலனா அவங்கள நேசிக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். ஐயோ, இந்த பியூலா எல்லா உண்மையும் சொல்றாளே. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஜான்சி மனசு மாற போகுது. ஐயோ, என்ன செய்ய போறேன் நானு? பிள்ளைகளா, என்ன செய்யறது? தோத்துருவோம் போல இருக்கே. அப்போ இவ்வளவு நாளா நான் அப்பா அம்மாவை நேசிக்கிறேன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல ஜான்சி, நம்ம அப்பா அம்மா நம்மள எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி தராங்க. நம்ம நல்லா இருக்கணும் தானே அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உண்மைதான் பியூலா, எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. உண்மையான சந்தோஷம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனி நானும் உன்னை போல வாழ என்ன செய்யணும்? நீ நல்ல முடிவை எடுத்துட்ட. இனி உன் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமே இல்ல. வா ஜான்சி, நம்ம இயேசு கிட்ட உதவி கேட்கலாம். என்ன பிள்ளைகளா, உங்களுக்கும் அந்த சாத்தானை ஜெயிக்கணுமா? இயேசுவோடு நம்ம வாழ்க்கை இருந்துச்சுனாதான் நம்மள கெட்ட வழியில் நடத்தும் சாத்தானை பார்த்து பயப்படவே தேவையில்லை. வாங்க ஜெபிக்கலாம். பிள்ளைகளா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளா, வேணாம் வேணா பிள்ளைகளா, அந்த பியூலா பேச்ச கேட்காதீங்க. ஏசப்பாவை உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்காதீங்க பிள்ளைகளா. சரி பியூலா, வா ஜெபிக்கலாம். வாங்க, கண்ண முடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இப்பொழுதும் என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ஏசப்பா நீங்க தான் பாத்துக்கணும். இந்த சாத்தான் விரிக்கிற வலையில நாங்க விழுந்து விடாதபடிக்கு, அவன் சொல்ற காரியங்கள்லாம் நாங்க செய்யாதபடிக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளா நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சாத்தான ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன பிள்ளைகளா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஜான்சி உண்மையான சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டா. அப்ப நீங்களும் ஏசப்பாவுக்குள்ள சந்தோஷமா இருக்கவங்கள வாழ்த்துறேன். சரி, ஓகே. என்ன ஆசனம் சொல்லி தர போறீங்க? என்ன வசனம் சொல்லி தர நீ சொல்லுங்க. எனக்கு பைபிள் வசனம் தெரியும். எல்லா வசனம் தெரியுமா? பைபிள் ஃபுல்லா தெரியும். உனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று சொல்லு. ரொம்ப பிடிச்ச வசனம், கஷ்டமான வசனம் சொல்லுங்க. கஷ்டமான வசனமா? ஓகே, சொல்லிடு. ஆதியிலே ஆதியிலே
தெரியுமா? ஆதியில இருந்து தெரியும். ஆதியில இருந்தே தெரியுமா? நீ வாய மூடு. ஓகே. ஏய் நீ வாய மூடு. இது சொல்லக்கூடாது யோகியம். வாய மூடு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க. அம்மா கிண்டல் பண்ணா அடுத்த முறை கூப்பிட மாட்டாங்க பாருங்க. ஆதியிலே ஆதியிலே நீ வாய மூடு. சரி. ஆதியிலே 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 என்ன ஆதியிலே ஆதியிலே பாதியிலே நிக்கிற? ஆதியிலே நீ ஆதியிலே ஆதியிலே அப்புறம் என்ன வரும்? தேவன். தேவன் எனக்கு தெரியும். நீ வாய மூடு. சரி சரி சரி. ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் 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 சொல்லு பூமியையும் பூமியை பார்த்து சொல்லுங்க. பூமியையும் ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் என்ன யோகியம்? இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிரோம். அப்புறம் என்ன வர சொல்லு பார்க்கலாம். சிஸ்டிகா. சிஸ்டிகா எனக்கு தெரியும். நீ வாய மூடு. தெரியுமா தெரியுமா? ஏய் ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை கூட சரியா ஏய் தெரியல. சொல்ல பாரு. பாருங்க. ஆதியிலே ஆதியிலே தேவன் தேவன் வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார். சங்கீதம் அச்சோ சங்கீதத்துல எங்க இந்த வசனம்? சங்கீதம் கூட இருக்கும். நம்மளா எங்க இருக்கு இந்த வசனம்? அச்சோ ஆதியாகமமா வேதாகமமா சொன்னாங்க. ஆதியாகமத்துல தான் இருக்கு யோகியம். ஐயோ ஆதியாகமத்துல அதிகமா போயிட்டேன். அக்கா பேசாம நானு எனக்கு மேஜிக் தெரியும். மேஜிக் பண்ணுவா. மேட்ச் நான் இப்ப நிறைய சூப்பர் சூப்பரான மேட்ச்ல இருக்கு. அந்த நேரத்துல மேஜிக் பண்ணா நல்லாவே பண்ணா நான் பண்ற பாக்கியோ. அண்ணா நல்லா பண்ணியா? நான் பண்றது சூப்பரா. அதோட சூப்பரா வச்சிருக்கியா? சரி என்ன மேட்ச் தெரியும்? ஏய் நான் வானத்துல பார்ப்பேன். வானத்துல பார்த்தியா? ஆமா. இது வரைக்கும் யாரும் கருத்து ஏய் நான் வானத்துல பார்ப்பேன். பார்த்தியா? ஆமா. எங்க பார்த்து காட்டு. ஐயோ பாத்துட்டு வாய் சொல்லிட்டு இது பாக்குறேன். உனக்கு தான் கண்ணே எடி பாருங்க. ஏய் அப்ப நம்ம சொல்லி வேலையை பாருங்க. ஐயோ என்ன பண்றது? எல்லாம் ரெடியா இருங்க. பறந்து யார்கிட்ட வரப்போகுதுன்னு தெரியல. பறக்கும் போது பிடிச்சி என் கையில கொடுத்துருங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏய், நாசி. ஐயோ, ஏய், ஏய், உயிர் இருக்கீங்க. ஐயோ, ஐயோ, உயிர் இருக்கீங்க உனக்கு. ஐயோ, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றது ஆயிடுச்சு. அச்சச்சோ. ஐயோ, உயிரோட இருக்கியா? நல்ல வேலை. இன்னும் நான் பெருமையா பேசி நான் உயிரே போயிருக்கா. எதுக்கு உனக்கு இந்த வீண் பெருமை சொல்லு? நல்ல வேலை. இன்னும் நான் பெருமையா பேசி ஒழுங்கா கத்துக்க வந்த இடத்துல கத்துக்காம நான் பண்ணுவேன் பெருமையா பேசி இன்னும் செத்து போவாங்க. ஆமா பாத்தியா பைபிள் வசனம் கூட சொல்லுது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா. அதனால உன் வாழ்க்கையில எதை குறிச்சாலும் நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்கேனா அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்மைப்படி. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் நல்ல பிள்ளையா தமத்தை கீழ்படுத்திக்கிறேன். நான் பெருமையா பேச மாட்டேன். சரி நாளைக்கு வந்து கரெக்டா வீடியோஸ் வந்துடுறியா? நான் நாளைக்கு வீடியோஸ் தானே. ஆமா நாளைக்கு நான் வந்துடுவேன். வீடியோஸ் கண்டிப்பா வந்துடுவேன். கண்டிப்பா வந்துடுவேன். என் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு வருவேன். வெரி குட் பாரு எவ்வளவு நல்ல மனசுல உனக்கு. சரி உனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு ஆமா, வந்துடு. சூப்பரா பாட்டு சொல்லி தருவாங்க, கதை சொல்லுவாங்க. நான் கேட்கறதுக்காக வருவேன். இனிமே நல்லபடியா கத்துக்குவேன். வெரி குட் யோகியம். சரி யோகியம் மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி வருவீங்களா? உன்னை போக சொல்றாங்க பாய் சொல்றாங்க. பாய் 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 சொல்லனா போக மாட்டாங்க. பாய் பாய் சொல்லனா போக மாட்டாங்க. சரி ஓகே. இப்போ ஒரு யோகியத்துடைய காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இடையில பேசக்கூடாது, எழுந்து போகக்கூடாது, குட்டி பிள்ளைங்க முட்டி போட்டு கிட்ட வரக்கூடாது. சரியா? எல்லாம் உள்ள ஒழிய ஒழிச்சுக்குவாங்க. ஏய், இல்லைங்களா? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா? ம்? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உண்மையிலே நீங்க நல்ல பிள்ளைங்களா? சரி சரி, உங்களை அப்புறமா பார்த்து
ஜிம்ஜாக் எங்க போலாம்? டேய், ஜிம்ஜாக். டேய், ஜிம்ஜாக். எங்க இருக்க? நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? இல்லையா? ஜிம்ஜாக் பார்த்தீங்களா? இல்லை. என் பின்னாடி, பின்னாடி. டேய், பின்னாடி தான் இருக்கியா? இங்க வா, இறங்கி வா. எவ்வளவு தலைவரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குதான். தலைவரே அப்படியே இருங்க. என்னாச்சு என்னாச்சு தலைவரே உங்களுக்கு? இப்படி கருப்பாயிட்டீங்க. நீங்க குளிக்கிறதே இல்லையா? இல்லைன்னா வேற நோக்கெல்லாம் போடுறதே இல்லையா? பாருங்க பிள்ளைகளா கருப்பாரு. ஆமா, இவர் மட்டும் அப்படியே வெள்ளையா வெள்ளை பண்ணி மாதிரியே இருக்க. நீ கருப்பாக இருக்க. மூக்க பாரு, வாழைப்பழம் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கு. ஆமா, நூறு முக்கு மட்டும் அழகா இருக்கு. போராளி மூஞ்சில சொல்லி விட்டா மாதிரி இருக்கு. இது ரொம்ப நம்மள டேய், அதெல்லாம் சரி. நான் உனக்கு கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? அது முதல்ல சொல்லு. வேலையா? அது என்ன வேலை தலைவரே? அடப்பாவி, வேலையே வாங்கிட்டியா? டேய், நம்மளாம் சாத்தான்கள்டா, சாத்தான்கள். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பாவம் செய்ய வைக்கிறதுதான் நம்ம வேலை. அதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த வேலை எனக்கு நல்லா தெரியுமே தலைவரே. வெரி குட். சரி, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? சரியா சொல்லு பார்ப்போம். ஐயோ, இப்ப நான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஆனா இப்ப மறந்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன இருக்குதா? இந்தா, இப்ப தெரியுமா? இந்தா. எவ்வளவு நாள் ஆச்சு கழிச்சு. டேய், உன்னை சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கத்தானே சொன்னேன். ஆமா தலைவரே, ஞாபகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நிறைய தப்பு செய்ய வைக்கணும், கெட்ட பிள்ளைகளா மாத்தணும், இயேசுக்கு பிடிக்காத பிள்ளைகளா மாத்திரணும். அதானே? எனக்கு 10 நாள் கேள்வி ஒப்பிச்ச மாதிரி சந்தோஷப்படுற. நம்ம கூட்டத்திலேயே உன் பக்கம் மட்டும்தான் ரொம்ப வீக்கா இருக்கு. நீ நம்ம சதி செய்து சாக்கடையில் சாத்தான் சங்கத்துக்கு நீ ஒரு கேவலம். போ, என் மூஞ்சியை முடிக்க போ, போ, போ. அவமானமா இருக்கேன். ஏய் பிள்ளைகளா, உங்களாலதான் எனக்கு கெட்டது. உங்களை விட மாட்டேன். எல்லாரையும் கெட்ட பிள்ளைகளா மாத்தியே தீருவேன். ஏய் பிள்ளைங்களா, வாங்க உங்களை ஜான்சி கூட்டிட்டு போறேன். அந்த ஜான்சி இருக்காரே, அவன் என் பேச்செல்லாம் கேட்பா. பாருங்களேன். டிவி பார்க்கறது எவ்வளவு சந்தோஷம். நிக்கு போகோ கார்ட்டூன் நெட்வொர்க் சுட்டி டிவி, ஐயோ ஜாலி ஜாலி. என்ன பிள்ளையா, டிவி பார்க்கறது ஜாலியா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. ஏய் ஜான்சி, நீ தான் டிவியை பார்த்துட்டு வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் கெட்டு போற. இப்போ இந்த பிள்ளைகளையும் கெட்ட பசங்களாம் மாத்தியா? அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து அம்மா உதவி செய்வா. போகாத ஜான்சி, போகாத. அடுத்து வர ப்ரோக்ராமு சூப்பர் ப்ரோக்ராமு. மிஸ் பண்ணிடாத. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சுனா ப்ரோக்ராம் பார்க்கவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. போகாத ஜான்சி, போகாத. போகணும், உங்களுக்கு வேற வேலையே இல்லை. நானு அடுத்த ப்ரோக்ராம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மம்மி. நான் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஜான்சி, வர வர உன் போக்கே சரியா
போ. எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாக்கு வேற வேலையே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏய் தலைவா ஜாக்கி சான் வந்துட்டான். ஜாலி ஜாலி நான் போய் பார்க்க போறோமா? பாத்தீங்களா, இந்த ஜான்சி வாழ்க்கையில நான் தான் ஜெயிச்சேன். சரி பிள்ளைங்களா, வாங்க அடுத்து பியூலா வீட்டுக்கு போவோம். அந்த பியூலா தான் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். அவனை இப்படியாவது என் பேச்சு கேட்க வைக்கிறேன். வாங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பியூலா, பியூலா, கொஞ்சம் இங்க வாமா. வந்துட்டா எனக்கா? சாரி பியூலா, நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? வரவா பைபிள்ல உன் தாயையும் தகப்பனையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு போட்டிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டேன். அப்பதான் நான் பைபிள் வசனத்துக்கு என்ன ஓகேவாப்பா? வெரி குட் பியூலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. God bless you dear. தேங்க்யூ டாடி. சரி சரி பியூலா, அப்பாவும் அம்மாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வரோம். நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறியா? சரிங்கப்பா, நீங்க சொல்றபடியே செய்றேன். சரிம்மா, அப்புறம் நீ பத்திரமா கதவு கூட்டிக்க. நாங்க கிளம்புறோம். பாய். பாய் பிரா, பாய். ஹலோ பியூலா, அப்பா அம்மா போயிட்டாங்களா? வீட்டுல யாருமே இல்ல. வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். நீ தான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. உன் மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வராது. உன்னை யாரும் திட்டக்கூட மாட்டாங்க. அங்க பாரு, டிவி இருக்கு. சூப்பர் புது படம் போடுறாங்க பியூலா. நீ மிஸ் பண்ணிடாத. பாரு, டிவிய பாரு, அங்க பாரு. ஹலோ இயேசுப்பா, ஏன் என் புத்தி இப்போ படம் பார்க்கணும்னு சொல்லுது? எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ப்ளீஸ் இயேசுப்பா, நான் வீட்டு வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. பியூலா, நல்லா யோசிச்சு பாரு. நீ இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உன்னால பார்க்கவே முடியாது. வீட்டுல யாருமே இல்லை பியூலா. யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, அந்த டிவிய பாரு. அட ஆமா, அப்பா அம்மா வீட்டுல இல்ல. நான் தப்பு பண்ணா யாருக்குமே தெரியாது. என்ன பிள்ளையா, நான் அந்த படம் பார்க்கணுமா? சொல்லுங்க. புத்தி தோணுது. இது நிச்சயமா அந்த சாத்தானுடைய வேலையா தான் இருக்கும். சரி பிள்ளையா, வாங்க நம்ம அந்த சாத்தானை ஜெயிக்கலாம். அப்படின்னா வாங்க நம்ம போய் பிரேயர் பண்ணலாம்.
படம் என்னைய தூண்டிட்டே இருக்கான். இசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் டிவி பார்க்காம அம்மா சொன்ன வேலை எல்லாம் செய்ய நீங்க உதவி செய்யுங்க. இந்த சாத்தா பேச்சு கேட்காம இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்ப பார்த்தாலும் அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஓடினேன். உன்னை பார்த்து எங்க வீட்டுல இருக்க போலீஸுங்கெல்லாம் பூராவை பாருன்னு சொல்றாங்க. அவன் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்க? நம்ம எல்லாம் சின்ன பசங்கடி, நம்ம எப்பவுமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். என்ன புரிஞ்சா? ஜாலியா? ஏய் ஜான்சி, உண்மையான ஜாலினா என்ன தெரியுமா? நம்ம மக்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஜான்சி, அந்த பியூலா பேச்ச கேட்காதம்மா. நீ தான் உண்மையான சந்தோஷத்தோட இருக்கிற. உன் கூட நான் இருக்கிறேன்ல. நம்பாத, அந்த பியூலா பேச்ச நம்பாத. ஏ பியூலா, நீ என்ன சொல்ல வர? அப்ப நாங்கெல்லாம் உண்மையான சந்தோஷத்தோட இல்லையா? பியூலா, ஒருவேளை நாங்கெல்லாம் ஜாலியா